FT பாலிடிக்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கூட இணைந்திருக்க சத்யா ராமசாமி. வணக்கம் சார். வணக்கம். தமிழகத்தை எதுக்கு திமுகவிலிருந்து காப்பாற்றணும்? திமுகவிடமிருந்து தமிழகத்தை காப்பாற்றலைன்னா தமிழகத்தில் யாரும் உயிரோடு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. ஸோ அதனால் திமுகலேருந்து காப்பாற்றணும். குறிப்பாக திமுக நிர்வாகிகள்லேருந்து காப்பாற்றி ஆகணும். திமுக நிர்வாகிகளே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, அதே நேரத்தில் முதியவர்களுக்கு, மூதாட்டிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கறது தவறு. அது கூட சரி, ஓகே, இது காம கொடூரர்களுடைய ஆட்சி, சரி விட்டுறலாம் அப்படின்னா பாலியல் தொல்லை கொடுத்து கொண்டுறானுங்க. அதுதான் ரொம்ப பாவமாக இருக்குது. கொண்டுறானுங்களா இரத்த கலரியோட ஒரு சம்பவத்தை செஞ்சிடறானுங்க. அது பெண்கள் வந்து துடிதுடிச்சு அவங்க சாகிறத பார்த்து அதை நினச்சாலே அட்லீஸ்ட் வந்து அந்த ஒரு கொடுமை, பாலியல் கொடுமையோட அந்த பெண்ணை விட்டுருக்கலாமே, ஏன்டா கொன்று அப்படின்னு பாலியல் கொடுமையை நம்ம பெரிய அளவில் நினைக்காத அளவுக்கு ஒரு சமூகம் உருவாகிட்டு இருக்கு. 2.5 வயசு பெண் கூட கிடையாது, குழந்தை, 2.5 வயசு குழந்தை, 2.5 வயசு குழந்தைய பாலியல் சீண்டல் பண்ணி பாலியல் துன்புறுத்தல் உள்ளாக்கி அதாவது பெனட்ரேஷன் பண்ணி கொன்னுட்டான். எதுக்குடா கொன்னாடி? 40 வயசு இவனுக்கு, 40 வயசு ஒருத்தனுக்கு 2.5 வயசு குழந்தைல என்ன தெரியும் தெரியல. இந்த 40 வயசுக்கார யாருன்னா திமுக நிர்வாகி. அப்புறம் நம்ம திமுக தமிழ்நாட்டை காப்பாற்றினாங்கணும். அதே மாதிரி சரி இங்கே தான் எப்படின்னா மேலே பறக்கிற விமானத்தில் கூட அங்கே போய் ஒரு பணிப்பெண் அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துருப்பாங்க. அவன்கிட்ட திமுகவினுடைய பொறுப்பில் மக்கள் பணியும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். நம்ம திருவள்ளூரில் கிட்டத்தட்ட 6வது வார்டு உறுப்பினர், திருவள்ளூர் நகராட்சி 6வது வார்டு உறுப்பினர் பிரபாகரன் மேலே இண்டிகோவில் போய் பணிப்பெண்ணிடம் வந்து பாலியல் சீண்டல். அவனும் அவன் நண்பர் இவனும் ஒருத்தன் தியாகுவான், அவன் வந்து ஒரு வக்கீலாம், ஒரு பெரிய வக்கீலாம். அவனும் இவனும் சேர்ந்து மேலே குடிச்சிட்டு ரகலை பண்ணி மேலே போய் ஒரு பாலியல் சீண்டல் ஒரு பணிப்பெண்ணிடம் பண்ணுறாங்க. கீழே வந்து அடித்து உடச்சி முட்டி, அவனுக்கு என்ன தெரியும், அந்த ஏர்போர்ட்டில் முட்டியை உடச்சி உட்கார வச்சுருக்கானுங்க, ஜட்டியை கழட்டி. இந்த மாதிரி தான் இது திமுக இவனும். அதே மாதிரி சரி ரைட் ஓகே, ஒரு நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ் 1000 பசங்க படிப்பாங்க, அதில் ஒரு கேன்டீன் வச்சு நடத்திட்டு இருக்கான். அவனும் திமுகவினுடைய நிர்வாகி, அவன் கேன்டீன் வச்சு நடத்திட்டு இருக்கான். அந்த கேன்டீனில் வெறும் கேஷியர் வேலை பார்க்க போகிற பொண்ணு, 20 வயசு பொண்ணு, அவன் அசிஸ்டண்ட்டு, அவன் குக்கோட அசிஸ்டன்ட், 4 பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட 7 நாள் கூட்டு பாலியல் வன்முறை. 7 நாள் அந்த பொண்ணை வெளியில் விடாமல் இது பண்ணி அடைச்சி போட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தப்பிச்ச முடிஞ்ச வெளியில் வந்து கேஸ் கொடுக்குது. அவனும் திமுக நிர்வாகி. திமுக நிர்வாகியிலேருந்து தமிழகத்தை காப்பாற்றணும், திமுகலேருந்து தமிழகத்தை காப்பாற்றணும். 7 வயசு பெண், 7 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தைய கிட்டத்தட்ட வா அப்படின்னு சொல்லி ஏதோ ஆசை வார்த்தையோட கூப்பிட்டு போகிறான். சிசிடிவியில் பதிவாகுது. வரும்பொழுது உடம்புல ரத்தம் இல்லாத இடம் இல்லையா, ரத்தம் சொட்ட அந்த பெண் வந்து கிடந்திருக்கு. அதை போய் பார்க்குறாங்க. அதே மாதிரி விளாத்திக்குளத்தில் அதாவது கழிப்பறை இல்லாதனால அதுக்கு ஒதுங்கின ஒரு பெண், அவங்களுக்கு நடந்த ஒரு சம்பவம் என்ன தெரியும், 6-7 நாளாவது இன்றைக்கி வரைக்கும் அந்த குடும்பம் வந்து அங்கே அல்லல் பட்டுட்டு ஒரு நீதிக்காக போராடிக்கிட்டு இருக்கு. அங்கே கனிமொழி அவர்களும் போகிறாங்க, அந்த ஏரியாவினுடைய திமுகவினுடைய மிக முக்கிய நிர்வாகி கீதாஜீவன் அவர்களும் போகிறாங்க. போகும்பொழுது அடிக்காத வரலாம், அந்த கிராம மக்கள் துரத்தி வெளியில் அனுப்புகிறாங்க, எம்பியும் எம்எல்ஏயும் துரத்தி வெளியில் அனுப்புகிறாங்கன்னா அப்போ திமுகவினுடைய ஆட்சி அவ்வளோத்தை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஸோ இது பாலியல், ஒரு சைடில் பாலியல், பெண்களுக்கு எதிரான சட்டம் கிட்டத்தட்ட 5760 வழக்குகள் 2024-2025 மட்டும், ஒரு வருஷத்தில் மட்டும் 5700 லட்சம் கொலைகள் மட்டும் நடந்திருக்கு. அதில் போக்சோ கொலைகள் கிட்டத்தட்ட எவ்வளவு, பெண்களுக்கு எதிரான பாலியல் ப்ளஸ் கொலைகள் எவ்வளவு அப்படின்னா போய்கிட்டே இருக்கு லிஸ்ட்டு. இங்கே வந்து ஒரு பொறுப்பு டிஜிபி தான் இருக்குது, ஒரு டிஜிபி கூட போட முடியாத அளவுக்கு இன்றைக்கி திமுகவுடைய நிர்வாகம் இருக்குன்னா அதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம். ஒரு சைடில் இது நடந்துக்கிட்டுன்னா இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு போடுற சத்துணவில் ஊழல் பண்ணுறாங்க. சத்துணவில் பார்த்திங்கன்னா நல்ல உணவு இல்லை, பள்ளி விழுந்து கிடக்குது. அதே நேரத்தில் ஜூன் மாதம், போன வருஷம் ஜூன் மாதம் 2025 ஜூன் மாதம் இப்போ புதுசாக பள்ளி திறக்குதுன்னு போகிறாங்க. இவங்க மே மாதம், ஏன்னா 2 மாதம் லீவு இல்லையா, மே மாதம் குவிச்சு வச்சுருக்கிற சாப்பாடை அதில் அப்படியே புழு வண்டோடு அந்த சாப்பாடை அப்படியே குக் பண்ணி போடுறாங்க. குழந்தைங்க அதை அப்படியே பார்த்துட்டு வீடியோ போடுது. இன்னொரு சைடில் என்னன்னா ஸ்டாலின் உட்காந்துருக்காரு, கீழே அன்பில் மகேஷ் பையா இருக்காரு, மேலே வாவ் சாம்பார் எவ்வளோ சூப்பராக இருக்குது, இது நான் உடனே ஸ்கூலில் போய் சேர்ந்துருவேன் அப்படி இப்படின்னு மேலே ஒரு ஆங்கர் பேசிக்கிட்டு இருக்காங்க. கீழே உட்காந்து இவங்க வெக்கமே எல்லாம் பல்ல காமிச்சிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு மிக மோசமான, எல்லா வகையிலும் கேவலமான, நாளைக்கு அங்கே விழுகிற கொலை, அங்கே நடக்கிற கொலை, அங்கே நடக்கிற ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய சம்பவம் நாளைக்கு நம்ம வீட்லேயும் நடக்கிற ஒரு பயம், அச்சத்தோடு தான் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால் திமுகன்ற சக்தி எப்படி ஒவ்வொரு முறையும் மக்கள் வந்து 5 வருடத்திற்கு அப்புறம் இந்த கட்சி வந்து ஆட்சிக்கு எந்த வகையிலும் தகுதி இல்லாத கட்சி அப்படின்னு சொல்லி எப்படி அப்புறப்படுத்தி எப்படி திமுக வந்து கிளியர் பண்ணி காலி பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த முறையும் வந்து காலி பண்ணணுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. திமுகவின் பொய்யான வாக்குறுதிகள் என்னென்ன சார்?
525 பொய் தான். 525 வாக்குறுதிகள் கொடுத்து கிட்டத்தட்ட அதில் 13% வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி ஐயா பாலு அவர்கள் பாமகவில் இருந்து ஒரு புக்கே போட்டிருக்காங்க. அதாவது ஒரு புக்கு போட்டிருக்காங்க. அந்த புக்கில் என்னென்னா 525 பொய்யான வாக்குறுதிகளும் அந்த பொய்யான வாக்குறுதிகளிலும் நிறைவேற்றிய வாக்குறுதிகள் எத்தனை, அரைகுறையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் எத்தனை, தொடாத வாக்குறுதிகள் எத்தனை, அதில் பார்க்கும் பொழுது மொத்தம் 13% தான் வந்து நிறைவேற்றிய வாக்குறுதிகள், அரைகுறையாக தொட்ட வாக்குறுதிகள். அப்போ 13% தான் அப்படின்னா கிட்டத்தட்ட 65 வாக்குறுதிகள் கூட கிடையாது. அதை தவிர மற்ற எல்லா வாக்குறுதிகளும் வந்து நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் தான். உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா 3 நாள் சொல்லணும், அது என்னால் பதில் சொல்ல முடியாது. ஆனால் முத்தாய்ப்பாக ஒரு பதில் சொல்கிறேன். நிறைவேற்றப்படாத வாக்குறுதி அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த முத்தாய்ப்பான ஒரு வாக்குறுதி நான் சொல்லிட்டு முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதில் ஒரு வாக்குறுதி இருக்கும். எப்படின்னா நினைவு சரியாக இருந்தால் 39 வாக்குறுதி இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் என்னென்னா, நான் வந்து வாரம் ஒரு முறை பத்திரிகையாளர்களை சந்தித்து ப்ராக்ரஸ் கார்டு, என்னுடைய ஆட்சியினுடைய ப்ராக்ரஸ் கார்டை மக்களிடம் பத்திரிகையாளர் மூலமாக நான் சமர்ப்பிப்பேன், பத்திரிகையாளர்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் நான் பதிலளிப்பேன் அப்படின்றது ஒரு வாக்குறுதி. அவர் எத்தனை முறை சந்தித்தார் அப்படின்றது உங்களுடைய எண்ணத்துக்கே, உங்களுடைய தாட் ப்ராசஸுக்கே நான் விட்டுறேன். நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இது ஒரு மக்களை மிக முக்கியமாக ஒரு மக்களை மடத்தனமாக்கிய ஒரு வாக்குறுதி. ஆமாம் சார். இப்போ ரீசெண்டாக வந்த நேஷனல் சர்வேயில் வந்து அதிமுக தான் வந்து ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? சார், பல சர்வேஸ் நம்ம பார்த்துருக்கோம், நீங்கள் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ இடையில கூட ரொம்ப ப்ரூட்டலாக ரொம்ப கேவலமாக எக்ஸ்போஸ் ஆன ஒரு ஐபிடிஎஸோ ஐடிபிஎஸோ ஒரு சர்வே, அதுவும் அவனும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்துடுவாங்க, ஒவ்வொரு தேர்தலுக்கும் அவங்களும் எடுப்பாங்க. அந்த சர்வே பார்த்திங்க அப்படின்னா திமுக தான் ஜெயிக்குது இந்த தடவை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த சர்வேயில் வந்து பல விஷயங்கள் வந்து நம்ப தகுந்த வகையில் இல்லை, பல விஷயங்கள் கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இருந்தது அப்படின்னே அந்த சர்வே வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய இடத்துல உட்காந்து ஒரு மக்கள் மன்றத்துக்கு முன்னாடி ஒரு ஜேர்னலிஸ்டினுடைய அந்த பத்திரிகையாளர் விவாத மன்றத்தில் உட்காந்து அந்த சர்வேனுடைய ரிசல்ட்டை வெளியிடுறாங்க. அப்போ கீழே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் வந்து இது ஏற்புடையதாக இல்லை, பல கேள்விகள் இருக்குன்னு கேள்விகளை கேட்கும் பொழுது இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறின்றது இந்த டீம், இந்த ஐபிடிஎஸ் ஐடிபிஎஸ் சர்வே டீம். கிட்டத்தட்ட பத்திரிகையாளர்கள் அடிக்க தாக்க பாயிற அளவுக்கு பாயிறாங்க. அப்படியே கேள்விகள் மேலே 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 வர டக்குன்னு அந்த சர்வேனுடைய மிக முக்கியமான நபர் வந்து வாய விட்டார். என்ன வாய விட்டார்னா, நான் ஒரு எவ்வளோ பெரிய திமுக காரன் தெரியுமா, அந்த காலத்துலேருந்து நாங்கள் திமுக இருக்கோம் தெரியுமா அப்படின்ட்டான். அப்போ எக்ஸ்போஸ்ட். ஸோ அதுதான் அவர் திமுகவினுடைய ஆளுகளை வச்சு திமுகவே பொதுவான சர்வே நடத்துவது போல் நடத்தி திமுகவே வெற்றி பெறுவதை போல் அறிவித்து கிட்டத்தட்ட அப்படி ஒரு சர்வே நடத்தின ஒரு டீம், ஒரு கும்பல், ஒரு தமிழ் மக்களை ஏமாற்றி கொண்டிருந்த கும்பல் அன்றைக்கி எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. இது வந்து ஐடிபிஎஸ் சர்வே. அந்த மாதிரி இப்போ லோயலா சர்வேலாம் இன்றைக்கி ரொம்ப கேவலப்பட்டு சீரழிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட என்ன திமுக எழுதி கொடுக்குதோ அதை தான் வந்து சர்வே முடிவுகளாக சொல்கிற அளவுக்கு போயிடுச்சு. அது இல்லாமல் இன்னும் ஒரு சில சர்வேக்கள்லாம் இருக்குது. இந்த ஏசி நீல்சன் சர்வே, அந்த சர்வே, இந்த சர்வேன்னு அவங்களாம் தினகரன், சன் டிவி என்ன சொன்னானோ அதை அப்படியே எழுதிட்டு இதான் சர்வே முடிவுன்னு போயிடுவான். அதுபோல் இந்த குமுதம் அந்த பத்திரிகை, ஒரு சில பத்திரிகைலாம் காசு கொடுத்துட்டா நம்ம என்ன சொல்கிறோமோ அது சர்வே ரிசல்ட்டாக போட்டுருவான், பார்த்துருக்கோம், வச்சுருக்கோம். ஆனால் இந்த நீங்கள் சொன்ன அந்த நேஷ்னல் சர்வே வந்து இயான்ஸ் அண்ட் மேட்ரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நேஷ்னல் ஒரு 2 மிகப்பெரிய அமைப்புகள் இணைந்து செயல்படக்கூடிய, இவன் இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணிகிட்டு இருக்கான். இவனுக்கு வந்து இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொழுதுபோக்குன்னு வைங்களேன். அதாவது ஒரு சர்வே அதை பாட்டுக்கு அவன் எடுத்து தள்ளி விட்டு போயிட்டே இருப்பான். எந்த இன்டென்ஷனும் கிடையாது, எந்த நோக்கமும் கிடையாது, இவனுக்கு முன்னாடி யாரும் கிடையாது. இதை ஒரு பொழுதுபோக்காக போகிற போக்கில் எடுத்து தள்ளிட்டு போகிறது தான். அவன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேனே, அவனோட ஜென்யூனிட்டி, அவனோட ஒரிஜினாலிட்டி பற்றி சொல்கிறேனே, யாருமே கணிக்க தவறிய பீகாரினுடைய அந்த தேர்தலுடைய முடிவுகளை சரியாக துல்லியமாக, அதுவும் தொகுதி வாரியாக கிட்டத்தட்ட துல்லியம் வந்து ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி கணிச்சவன் யாருன்னா அந்த இயான்ஸ் அண்ட் மேட்ரிஸ் தான். பீகாரில் மகாகட்பண்டன் அப்படின்ற ஒரு கட்சி வந்து செல்லாக்காசு ஆயிரும் அப்படின்னா அதே மாதிரி தான் இப்போ கிட்டத்தட்ட ஐயா லாலு பிரசாத் யாதவருடைய வீடே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் உள்ள குடும்பத்தாரே நீங்கள் வேறு ஊரில் போய் தங்கக்கூடிய ஒரு நிலைமை. ஒருத்தன் நியூடெல்லியில் இருக்கான், ஒருத்தங்க மும்பையில் இருக்காங்க, ஒருத்தங்க பீகாரோட வெளியில் போயிட்டாங்க. அப்படி நீங்கள் அந்த குடும்பமே சிதறிடுச்சு, அதுதான் உண்மை. ஸோ அவன் அதை தெளிவாக சொன்னான். மகாகட்பண்டன்ற அந்த கூட்டணியில் அந்த எந்த கட்சியிலும் வந்து பெரிய அளவில் சர்வே பண்ணாது அப்படின்னா, அதே மாதிரி எத்தனை தொகுதிகளில் பாஜக ஜெயிக்கும் அப்படின்னு அவன் அறிவித்தானோ அதுலேருந்து 5 தொகுதிகள்லாம் கம்மியாயிருக்கு. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ துல்லியமாக அதை கணிச்சிருக்கான் அப்படின்னா. அந்த பீகாரினுடைய வெற்றியை கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு முன்பே துல்லியமாக கணித்த அந்த இயான்ஸ் அண்ட் மேட்ரிஸ் இப்போ என்ன சொல்லியிருக்கான், அதிமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் நிறைய இருக்குன்றிருக்கான்.
அதுக்குன்னு அதிமுக 200 தொகுதியோடு ஜெயிக்கணும்னா அவன் சொல்லலை. அவன் நீங்களும் நானும் மனசாட்சிப்படி நீங்கள் என்ன நினைக்கிறோமோ அதுதான் அவனும் நினச்சிருக்கான். ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்னையை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா, இந்த தடவை யார் ஜெயிச்சாலும், அதாவது ஸ்டாலினே ஜெயிக்கிறான்னு வைப்போம், ஹைப்பத்திரிக்கா அது நடக்கவே நடக்க வாய்ப்பு இல்லை, நடந்தால் தமிழ்நாடே அழிஞ்சுன்றது வேற. அவரே ஜெயிக்கிறான்னு வைப்போம், அவரே ஜெயிச்சா கூட 3-5% வாக்கு வித்தியாசம் தான் ஜெயிப்பார் அப்படின்றதான் இன்றைக்கி உண்மையான நிலைமை. அதே மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய யதார்த்த தலைவராக இருக்கக்கூடிய விவசாயியின் மகன், விவசாய குடும்பத்தினுடைய தலைவன், குடும்ப அரசியல் செய்யாத ஒரே ஒரு உத்தமன் எடப்பாடியார் தான் ஜெயிப்பாருன்னு நீங்களும் நானும் ஆசைப்படுற மாதிரி நடந்தால் கூட ஐயாவிடமும் நான் சொல்லிக்கொள்கிறேன், 3-5% தான் அவங்களும் ஜெயிக்க முடியுன்றதான் உண்மை, யதார்த்தம். அதான் கல நிலவரம். அதை அப்படியே பிரதிபலிச்சிருக்காங்க. 114லேருந்து 120 சீட்டு, அதுதான் வெற்றியாளன் எவனாக இருந்தாலும் புசிக்க முடியும். அதாவது அதுதான் அவங்களுக்கு கிடைக்கும், வேறு கிடைக்க வாய்ப்பே இல்லை. 118 தொகுதி தான் வெற்றிக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 118 அந்த 118 தொகுதியே எடுக்க முடியாமல் தொங்குன்னு தொங்குவாங்க. அதுதான் நீங்கள் வந்து கள நிலவரம், கள யதார்த்தம், அதுதான் கள உண்மை அப்படின்னு சொல்லி பொட்டுன்னு அடித்த மாதிரி மனசினுடைய பிரதிபலிப்பாக, மக்களினுடைய உண்மை குரலாக இந்த சர்வே ஒழிச்சிருக்கான். இந்த சர்வேவினுடைய உண்மைத்தன்மையை நான் இப்போ இவனுக்கு விட்டு கொடுக்குறேன்னு நினைக்க வேண்டாம், ரிசல்ட் வந்தோடனே பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா ஒரு தடவை ப்ரூவ் பண்ணியிருக்காங்கல்ல, ஒரு எடுத்துக்காட்டுக்கு 2011 திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்லி யார் இந்த ஐபிடிஎஸ்ன்னு சொன்னாங்க, அதே மாதிரி லோயலாக வந்து நான் ஜெயிச்சுதா. சரி, இந்த முறை நல்லா ஆட்சி பண்ணல, 2015 மிகப்பெரிய வெள்ளம் அதெல்லாம் வந்துருச்சு, அதனால இந்த தடவை அம்மாவை எப்படியாவது புறக்கணிச்சிருவாங்க, மறுபடியும் ஐயா கலைஞர், ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி, திமுக ஆட்சி தான் அவர் 2016 இதே 2 பேரும் சொன்னாங்க. என்ன நடந்தது? 2021 சொன்னாங்க. 2021 நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது தானே, ஸ்டாலின் தான் வருவார், அவரே பாட்டு போட்டு அவரே 400 கோடி கொடுத்த ஆளுகள் உள்ள இறக்கி தானே ஜெயிச்சாரு, அவர் தானே காசை கொடுத்து தானே ஜெயிச்சாரு, அதை நம்மளால எதிர்பார்த்தது தானே. அதனால் வந்து 2 முறை 3 முறை பொய்த்து போன இந்த ஐபிடிஎஸ், ஏசி நெல்சன், அப்படி இல்லைன்னா அந்த லோயலா போன்ற சர்வேக்களை நம்புவதை விட ரீசெண்டாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அதனால் அவனை நம்புவோன்ற. அதனால் இந்த சர்வே உண்மையாக்கணும், உண்மை ஆகணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டி மக்கள் எல்லாரும் எடப்பாடியாருக்கு, குறிப்பாக அதிமுகவினுடைய இரட்டை சின்னத்தை நம்பி இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் ஓட்டு போட்டு மிகப்பெரிய வெற்றியை அவங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் உயிர் தப்பிக்கும். நாளைக்கு இது உன் மகளுக்கும் நடக்க வேண்டாம். இருக்கக்கூடிய பாலியல் நிலவரங்கள், பாலியல் சீண்டல்கள், பாலியல் கொலைகள், அதாவது சாதாரண கொலைகள், கஞ்சாவினால் ஆகக்கூடிய கொலைகள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா தயவு செஞ்சு அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டு அதை மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புடன் எடப்பாடியார் மீண்டும் சிஎம் ஆகணும். அதனால தான் அவர் வந்தால் தான் கொரோனா காலத்துலேருந்தே நம்மளெல்லாம் உயிரோட இன்றைக்கி வாழ வச்சுட்டு இருக்காரு. அப்படின்னா மக்கள்கிட்டேருந்து எப்படி வாழ வைப்பார்னு தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய சிஷியன் அவர். அதனால் எல்லண்டோ வந்து லா அண்ட் ஆர்டர் வந்து அம்மா இருக்கும் பொழுது இரும்பு பண்ணி நம்ம ஏன் சொன்னோம், லா அண்ட் ஆர்டர் எப்படி ஒரு விரல் நுனியில் அவங்க கண்ட்ரோலில் கம்ப்ளீட்டாக வச்சுருந்தாங்களோ அதில் 10% அவர் வச்சுருந்தாலுமே நம்ம நிம்மதியாக தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு போயிடலான்றது புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் செயல்படணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ.